டைரியில நீங்க வந்து அந்த ஒரு ஒரு பேஜ் எடுத்து அதை ரெண்டா பிரிச்சுக்கணும். சோ அதுல வந்து நம்ம ப்ரௌட் மூமெண்ட்ஸ் அண்ட் ரெக்ரெட் மூமெண்ட்ஸ் எழுதியிருப்போம். ரெக்ரெட் மூமெண்ட் வந்து நமக்கு நிறைய இருக்கும். ஆக்சுவலா எனக்குலாம் நிறைய இருக்கு. என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து டைம் கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டோம். காஃபி டீ குடிக்கிற நிறைய பேர் இப்ப எல்லாம் குடிக்கிறது இல்ல. சில பேர் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஜென்ஸ்னா வந்து அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நான் வந்து இந்த பழக்கத்தெல்லாம் நிறுத்தணும் அப்படின்றது இருக்கும். லேடிஸ்க்கும் அந்த மாதிரிதான். சோ நீங்க அது எல்லாத்தையுமே வந்து ரெக்ரெட்ஸ்ல எழுதிக்கோங்க. நம்ம டெய்லி எழுதும் போது நமக்கே தோணும், ஓ நம்ம இதை வந்து இந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் ஃபாலோ பண்றோம். சோ இன்னைக்கு கொஞ்சம் இதை மாத்தலாம் அப்படின்னு தோணும். அதனால நம்ம அந்த பழக்கத்தை விட்டுட்டு அதை வந்து ப்ரௌட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சசி சார் சொன்னாங்க இல்லைங்களா, நம்ம காஃபி டீ வந்து எனக்குலாம் வந்து கொஞ்சம் அப்படியே டயர்டா இருந்தா உடனே ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே சூடா, இல்லைன்னா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே. அந்த சூடா எதையாவது ஒண்ணு, அந்த டீ காஃபி தான் மெயினா. அது பால் ஊத்திதான், அது வெறும் டீ எல்லாம் அது பிடிக்காது. அந்த மாதிரி குடிக்கணும்னு தோணும். பட் அவரு சொன்னார் இல்லையா, நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டா வந்து ஜூஸ் குடிச்சுக்கலாம் அந்த டீ டைம்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணேன். சோ அந்த ஜூஸ் குடிச்சேன். அதே மாதிரி இஞ்சி போட்டு இஞ்சி டீ, வெறும் இஞ்சி அந்த மாதிரி இல்ல கிரீன் டீ அப்படிதான் குடிச்சேன். சோ அதை வந்து நான் ரெக்ரெட்ல இருந்து ப்ரௌட் மூமெண்ட்ல எழுதிப்பேன். சோ அது மாதிரி நீங்க உங்களோட ரெக்ரெட்ஸ்ல நான் டைம் கரெக்டா கீப் அப் பண்ண மாட்டேன் நானு. சோ இனிமேல் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றது, என்னோட வேலைகளை கரெக்டா அந்த டைமுக்கு பண்ணிக்கணும்ன்றதெல்லாம் ரெக்ரெட்ல எழுதிட்டேன். சோ அதை பண்ணும்போது ப்ரௌட் மூமெண்ட்ஸ்ல எழுதிப்பேன். நீங்களும் அது மாதிரி உங்க ரெக்ரெட்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பலாம் அதை கரெக்டா பண்றீங்களோ அப்பப்ப ப்ரௌட் மூமெண்ட்ஸ்ல ஒரு நாளும் நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த மந்த் கடைசியில பார்க்கும்போது நம்ம ரெக்ரெட்ஸ் எல்லாம் குறைஞ்சு ப்ரௌட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்ப நமக்கே வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கும். இது ஒண்ணு. அடுத்தது ட்ராக்ஷன் டைம் அப்படின்னு என்னன்னா, நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதுக்கு ஆப்போசிட் தான் ட்ராக்ஷன். அப்போ நம்ம டிஸ்ட்ராக்ஷன் போது போனை எடுப்போம். வாட்ஸ்அப்ல ஒருத்தருக்கு மெசேஜ் கண்டிப்பா போடணும் அப்படின்னு போவோம். அதுக்குள்ள பார்த்தா வேற 2 வந்து இருக்கும் மெசேஜ். அடடா இதை பார்த்துட்டு போயிடலாமே பார்த்தா அதுலயே முழுகிட்டு நம்ம போட வந்த மெசேஜே மறந்துடுவோம். அது டிஸ்ட்ராக்ஷன். ஆனா நம்ம வந்து இல்ல, நம்ம வந்து கரெக்டா போட்டுடணும், இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பண்ண போறோமோ அதை மட்டும் பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ராவா எதையும் இப்ப பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம ட்ராக்ஷன் கரெக்டா போடுவோம் இல்லைங்களா, அதுதான் ட்ராக்ஷன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கும். சோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்ம ட்ராக்ஷனுக்கு வந்துடணும். சோ ரெக்ரெட்ஸ்ல எழுதிக்கலாம் என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்கோ அதையே. அப்புறமா நம்ம ப்ரௌட் மூமெண்ட்ஸ்ல கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி வேல்யூ ஆடட்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து நிறைய யூடியூப் பார்ப்போம், எதோ பார்ப்போம். லேடிஸ்லாம் நாங்க பாத்தீங்கன்னா வேற ஏதோ பார்ப்போம். பட் குக்கரி எல்லாமே பார்ப்போம். பட் நமக்கு தெரிஞ்ச குக்கிங் இதை வந்து குட்டி குட்டி ஹின்ஸா கூட நம்ம வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பலாம். அது மாதிரி ஜென்ஸும் வந்து உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அது ஒரு குட்டி குட்டி மெசேஜ். இப்போ நீங்க நல்ல புக்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுல நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதை போட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை கேட்டு நிறைய பேர் நல்ல லைஃப் ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய இதுன்னு இல்ல, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது மாதிரி வேல்யூ ஆடட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ ஆடட் நிறைய பண்ணி ட்ராக்ஷன் கரெக்டா கொண்டு வந்தோம்னாவே நிறைய பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வரும். இது ரிப்பீட் பண்ண நம்ம ப்ரொடக்டிவிட்டி நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க இந்த மாதிரி ரெக்ரெட்ஸ் அண்ட் ப்ரௌட் மூமெண்ட்ஸ் ஃபீல் பண்ணிட்டோம். தேங்க்யூ.